சமத்துவம் பேணப்பட வேண்டும். இலங்கையில 2011 ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. 31 பத்திரிகை ஸ்தாபனங்கள்ல மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுல 51% மேல பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுல 192 பெண்கள் மட்டுமே ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள். 462 ஆண்கள் ஊடகவியலாளர்களாக இருக்கிறார்கள். இதுலையும் இந்த 192 பெண்கள்லையும் 95% சிங்கள மொழி பேசுகிற பெண்கள். இதுதான் இன்னைக்கு ஊடகத்துறையில் இருக்கிற நிலைமை. ஊடகத்துறைக்குள்ள போனா தமிழ் பேசும் பத்திரிகை ஆசிரியர் இன்னைக்கு எங்களுக்கு அச்சு ஊடகங்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ் பேசும் பெண் பத்திரிகை ஆசிரியர்கள் எந்த பத்திரிகையிலாவது இலங்கையில் நிறைய தமிழ் பத்திரிகைகள் இருக்கின்றன. பெண்கள் தமிழ் அதாவது சப் எடிட்டரா இருக்கிறார்கள், ரிப்போர்ட்டர்ஸா இருக்கிறார்கள். ஆனால் சீஃப் எடிட்டரா எந்த ஒரு பெண்ணும் இல்லை. அச்சு ஊடகங்கள் எல்லாமே இதுதான். அச்சு ஊடகங்கள்ல தொழில் செய்யக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில் எனக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் அச்சு ஊடகங்கள்ல மீடியா கவரேஜ், பொலிட்டிக்கல் கவரேஜுக்கு பெண்கள் அனுப்பப்படுவது சரியான குறைவு. அதே நேரம் அரசியல் சார்ந்த நேர்காணல்கள் பெண்கள் அனுப்பப்படுவது மிக குறைவு. அது எல்லா ஊடகங்களிலும் தான். தொலைக்காட்சி ஊடகங்கள் எடுத்துக்கொண்டால் அரசியல் விவாதங்கள் நடக்கும். ஆனால் அதில் பெண்கள் அந்த நேர்காண்பவர்களாகவும் நேர்காணப்படுபவர்களாகவும் பெரும்பாலான சந்தர்ப்பத்தில் ஆண்கள் தான் இருக்கிறார். இலங்கையில் நிறைய பல்கலைக்கழகங்கள் ஊடக கல்வியை வழங்குகின்றன. ஆனால் ஆங்கில மொழி மூலமோ தமிழ் மொழி மூலமோ குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகங்கள் தான் ஊடக கல்வியை வழங்குகின்றன. அதில் ஒன்று யாழ் பல்கலைக்கழகம், அது தமிழ் மொழி மூலம் மட்டும் ஊடக கல்வியை வழங்குகின்றது. மற்றது திருகோணமலை வழங்கும். அது தவிர்த்து நாங்கள் இலங்கையில் இந்த ஊடக நிறுவனங்களாக பட்டப்படிப்பை தொடர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சிங்கள மொழியில் தான் பட்டப்படிப்பை தொடர வேண்டும். அதே நேரத்தில் திருகோணமலை வளாகத்தை எடுத்துக்கொண்டால் முதல் வருட மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் 2வது வருடத்தில் தான் ஊடகத்தை தெரிவு செய்வார்கள். அப்படி இருந்த போதும் 100 மாணவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 6 தமிழ் பேசும் மாணவிகள் மட்டுமே இருக்கிறார்கள். அதில் நான் அதை ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். எந்த பிரதேசங்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்று. வடக்கு கிழக்கில் இருந்து எந்த ஒரு தமிழ் பேசும் மாணவியும் தெரிவாகவில்லை. கவலைப்படக்கூடிய. அதே மாதிரி இன்னும் ஒரு பேட்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல. அதுலேயும் 4 தமிழ் பேசும் பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள். அதை விட செகண்ட் இயருக்கு நான் படிச்சுட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய கிளாஸ் ரூம்ல 2 தமிழ் பேசும் மாணவிகள் இருக்கிறார்கள். தேர்ட் இயர்ல 6 தமிழ் பேசும் மாணவிகள் இருக்கிறார்கள். ஃபோர்த் இயர்ல ஸ்பெஷல் செய்யறதுக்கு ஒரு தமிழ் பேசும் மாணவியும் இல்லை. சரியான கவலையான விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு பெண் ஊடகத்துறையை தேர்வு செய்வதற்கு அந்த சமூகம் ஒத்துழைக்கின்றதா, அந்த குடும்பம் ஒத்துழைக்கின்றதா? நான் கூட வீட்டுக்கு தெரியாம தான் மீடியா ஸ்டடிஸை போட்டேன். நான் அப்ளை பண்ணிட்டு தான் சொன்னேன் நான் மீடியா ஸ்டடிஸ் போட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டாங்க, உனக்கு ஸ்கோர் பண்ணணும், நீ வேறு ஃபீல்டுக்கே போக இல்லை, ஏன் ஜப்னா யூனிவர்சிட்டி போட்டு போக இல்லை? எனக்கு இங்கிலீஷ் மீடியத்துல ஊடக கல்வியை கற்றுக்கொள்ள ஆசை. ஆனா இதை நான் வீட்டுக்கு கேட்டிருந்தேன்னா எல்லாம் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் எந்த கல்வியை நான் தீர்மானிக்கணும் நினைச்சதால நான் மீடியா ஸ்டடிஸ் படிச்சேன். ஆனா நிறைய பிள்ளைகள் இப்ப நான் சொன்ன டேட்டாஸ் மீடியாவை தெரிவு செய்வாங்க. ஆனா இதுல எல்லாருமே மீடியாவுக்குள்ள வேலைக்கு போவாங்கன்றது இல்ல. கிளாஸ்ல உங்களுடைய ஆம்பிஷன் 2 கேட்டா யாரும் மீடியாவில் ஒர்க் பண்ணணுமெண்டோ, ஜேர்னலிஸ்டா இருக்கணுமெண்டோ, ஒரு ப்ரொடியூசரா போகணுமெண்டோ சொல்லல. ஈவன் ஒரு டாக்குமெண்ட் மேக்கராவோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கராவோ போகணும்னு சொல்லல. டீச்சிங்க்கு போவேன்னு சொல்ற பெண்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. அதுல நிறைய பெண்கள் ஃபர்ஸ்ட் இயர்ல 100 பேர் வருவாங்க. அதுல பெரும்பாலான பெண்கள் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏனென்றா மீடியாக்கள் பெண்களுக்கு சரியில்லை. அது நாங்க சமூகத்திலையும் குடும்பத்தில இருந்து தான் அந்த ஐடியாலஜியை கொடுத்துருக்கோம்.
மேபி படிச்சிருக்கலாம், செக்ஸ், ஜெண்டர் அண்ட் ரேஸ். ஹெட்ரோ பார்பி என்றது பார்பி இந்த மார்க்கெட்டிங் ஐடியாலஜி, பார்பி டால் அதை ஹெட்ரோ பார்பின்னு சொல்லுவோம். தென் ஹெட்ரோ பார்பின்னு எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்குறோம். அப்போ சின்ன வயதுலேயே அந்த பிள்ளைகளுக்கு அந்த பார்பி டாலை வாங்கி கொடுத்து பார்பி பேக் பண்ணி கொடுத்து அவங்களுக்குள்ள என்ன ஐடியாலஜி கொடுக்குறோம். பார்பி டால் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் கேப், லாங் லெக்ஸ், sexy dresses, then fair lipsticks, handbags, pink color ideology, pink color. So எங்க வீட்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்கா, அவ சொல்லுவா தன்னை பார்பி பிரின்சஸ் அப்படி கூப்பிடுங்க. அது சின்ன பிள்ளைல இது நாங்க வளர்த்து வர்றோம். அதோட மேலே தேர்ந்த இந்த அந்த ஐடியாலஜி தான் இந்த பிங்க் கலர், ப்ளூ கலர் டாப்ஸ் அண்ட் பிங்க் கலர், ப்ளூ கலர். ஆனா இதை இன்னைக்கு யாராவது போய் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பேபி கிட்ஸ் வாங்க போங்க, எங்கேயாவது பிங்க் முழுமை தவிர வேற எந்த கலர்ஸும் இருக்காது. அதை விட சின்ன பிள்ளைகளுக்கே வந்துட்டு மேலே தேவையில்லை இன்னைக்கும் இருக்குது. போயிட்டு வாங்க பிள்ளைகளை கூப்பிட்டு கட்டிக்கிட்டா எனக்கு பிங்க்லாம் வாங்கணும் எல்லா பொம்பளை பிள்ளையும் சொல்லும். அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைலாம் நான் பிங்க் போட மாட்டேன், அது கேர்ள்ஸோடது. ஸோ ஆசிய நாடுகளில் மட்டுமே இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லையும் இந்த பாலியலை சமத்துவம்ன்றது சரியான குறைந்த அளவில் தான் இருக்கு. அதே மாதிரி ஊடக நிறுவனங்களில் கூட பத்திரிகை நிறுவனங்கள் பார்த்துக்கோம். பாலியல் சமத்துவமின்மை, பாலியல் சுரண்டல்கள் அண்ட் அவங்களோட உழைப்பும் சுரண்டப்படுது. ஏன்னா அவங்கள ஒரு ஒர்க் ஷாப் கறக்க மாட்டினா, வெளிநாட்டில் நடக்கிற செமினார் கறக்க மாட்டினா, கவரேஜ் கறக்க மாட்டினா, நியூஸ் ரூம்லேயே தான் இருக்கணும், ஸ்பெல்லிங்லேருந்து எல்லாம் கரெக்ட் பண்ணணும். அவங்களை கருத்தியல் ரீதியாக பயன்படுத்துவது மிக குறைவு. ஆனா அவங்களுக்கு பெரிய அளவில் சம்பளமும் வழங்கப்படுவதில்லை. சில பெண்கள் கருத்து தெரிவிப்பார்கள், சில பெண்கள் கிரைம் ஸ்டோரி எழுதுகிறார்கள். அந்த எடிட்டர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தான் குடிபடக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணவும் நாம கூடாது, ஆனா தான் செக்ஷுவல் ரீதியாக கதைச்சு எப்படி நண்பர்களா நிறைய வயலன்ஸ் எல்லாம் ஈடுபடுவார். ஆனா நாங்க அப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ணுவோம்னு சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஆனா பிடிபட மாட்டாங்க. சிசிடிவியில அம்பிடாத மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த ஊடகத்தில் இருக்கிற பெண்களுக்கு சரியான சம்பளம் குறைவு பத்திரிகைகள்ல. அப்ப அவங்களுக்கு அந்த வேலையை விளக்க முடியாது. சில பெண்களுக்கு ஓய்வு வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு வேற வேலை தேடி கொள்ளாது, அவங்களுக்கு எழுத்து மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க அப்படி சுரண்டு போது என்னோட வேலையை தேடி போக முடியாது. அப்ப சகித்து கொண்டு வாழ பழகியுள்ளார்கள். 90% உலகத்துறை பெண்கள் தங்களுக்கு எதிரான வன்முறைகளை சகித்துக் கொண்டு வாழ பழகி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் எங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை நாங்கள் தான் பேச வேண்டும். நாங்கள் சகித்துக் கொண்டு வாழ பழகினோம் வேண்டாம், அதுதான் பிராக்டிஸா காலகாலமாக வரும். ஸோ ஊடகத்துறை என்பது ஒரு ஆணாதிக்கத்தால் கட்டமைக்கப்பட்டது. ஆண்களுக்கான துறையாக வேண்டைக்கும் வளர்ந்து வருது. இதை மாற்றணும் வேண்டாம், பெண்கள் தங்களுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ளணும். நான் ஒரு ஆய்வு செய்தேன், ஏன் பெண்களுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் கொடுக்கவே இல்லை, ஏன் எழுதிக்கிறா வர முடியாது, அவங்களால இயலாது, அவங்க நிறைய படிக்க இல்லை. இது ஆண் உடற்பியலாளரோட கருத்து. அவங்களுக்கு தகுதி இருந்தா அவங்க வரலாம் தானே, இப்படி ஒரு விமர்சனம். ஆனா தகுதியான நிறைய பெண்கள் ஊடகத்துறையில் இருக்கிறார்கள். நிறைய பெண்கள் இந்த நியூஸ் ரூம்ல இருக்க விரும்பப்படையில, ஏனென்றா இந்த நியூஸ் ரூம்ல இருக்கிற அந்த ஆணாதிக்க கருத்தியல்களோட உடன்படாம நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர்ஸா இருக்காங்க, ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய தகுதி இருக்கு, ஆனா அவங்க இவங்களோட முறைப்பட்டு கொண்டுதான் வெளியில இருக்கிறார்கள். அப்ப பெண்களுக்கு தகுதி இல்லை என்ற இந்த கருத்தை நாங்க மாத்தணும், நாங்க படிக்கணும். நாங்க அந்த எங்களை நிலைநிறுத்தி கொள்றதுக்கு போராடணும். அதுல நாங்க தவறின வேண்டாம், அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கலாம போயிடும். அதனால பெண்கள் குடும்பங்கள்ல இருந்து சமத்துவம் வளர்க்கப்படணும். நாங்க எங்களோட உரிமைகளுக்காக எழுந்திருந்தால் தான் நாங்கள் எங்களோட உரிமைகளை பற்றி பேச முடியும். நன்றி. அதாவது நான் ஒரு கிரைம் ஸ்டோரி ரைட்டர், நான் ஊடகத்துறையில் இருக்கும்போது அப்போ ஒரு முறை நான் மலேசியா ஊடக சந்திப்பில் நான் இந்த மாதிரி நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது நான் என்ன சொன்னால், நான் அந்த டைமில் ஒரு கிரைம் ஸ்டோரி எழுதிட்டேன், கொக்கைன் கடத்தல். நான் எந்த பேப்பர்னோ யாரும் எடிட்டர்னோ நான் சொல்ல விரும்பலை. கொக்கைன் கடத்தல் நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. அந்த நிறுவனத்துக்கு பேர் போட வேணாட்டாங்க,
ஆகிடுச்சு ஆர்டிக்கல். அடுத்த நாள் வந்து இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன். அந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நான் மேலே ஆஃபீஸில் இருக்கேன், இவங்க கீழே வெயிட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னாங்க, நம்மள ஒரு ரைட்டர் வந்து சொன்னார், இப்படி தான் கீழே உங்களுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நான் போகிறேன் கீழே. எனக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம சேர்மன் இருக்காரு. சேர்மன் சொல்கிறேன், என்னம்மா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதுனீங்களாமே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இப்படி தான் சார் பப்ளிஷ் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தான் விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க தான் அந்த கம்பெனி சொந்தக்காரங்க, என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கம்மா, என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஈவன் எனக்கு அவங்க தான் கம்பெனி சொந்தக்காரங்கன்னு தெரியாது. என் கூட எடிட்டர் வரல, சீஃப் எடிட்டர் அதாவது அவர் வரல. எனக்கு நான் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும் ஜேர்னலிஸ்டாக. ஸோ இது வந்து எனக்கு பர்சனல் நடந்திருக்கு. நான் அந்த டைமில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நான் அதை சொல்லி நான் எனக்கு அழுதேன். ஏன்னா அப்படி ஒரு கவலையாக இருந்துச்சு எனக்கு. அந்த டைமில் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் எழுதினேன். ஆனால் ரொம்ப சின்சியராக அந்த விஷயத்துக்குள்ள நான் போகலை. அப்புறம் நான் படிப்படியாக அதை எழுதுறது கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கான சப்போர்ட் இல்லை. எடிட்டரே வந்து நிற்காதப்போ வேற ஒருத்தர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு சொல்ல தெரியல. அவங்க நீ திட்டுறாங்க, இந்த கம்பெனிக்காரங்க நீ திட்டுறாங்க, நீ இப்படி ஆர்டிக்கல் எழுதலாம், நீங்கள் இப்படி போடலாம் அப்படின்ட்டு. சேர்மன் இருக்காரு, நான் ஏச்சு வாங்கிட்டு இருக்கேன் அவங்க உங்களுக்கு செய்யாத ஒரு தப்புக்காக வேண்டி. ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் என்னன்னு சொன்னால், ஆங்கில ஊடகத்துறையில் இருக்க பெண்களுக்கு இருக்க அந்த தைரியம் வந்து தமிழ் ஊடகத்துறை பெண்களுக்கு இன்னும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி உதயசூரியன் பத்திரிகை மலையாளத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உதயசூரியன் பத்திரிகையுடைய எடிட்டர் வந்து ஒரு பெண். நான் நினைக்கிறேன் அவங்க மட்டும்தான் பத்திரிகை எடிட்டர்ல வந்து பெண்ணாக இருக்காங்க அப்படின்னு. பாரதி இருக்கான்னு சொல்லுவாங்க, அவங்க மட்டும்தான். இத்தனைக்கும் வந்து இந்த பேப்பர்லையும் இவங்களுக்குன்னு அந்த கம்பெனிக்குள்ள நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா இவங்க மட்டும்தான் அவங்க பெண் எடிட்டர், இன்னொரு பெண் எடிட்டர் இருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் எடிட்டராக இருக்காங்க. இதில் வந்து இவங்களுக்கு இருக்க ப்ரெஷர் இவங்க எப்பயுமே தொண்டா தான் இருப்பாங்க. இவங்க கூட வேலை செய்கிறவங்க ஒரு கேர்ள்ஸ் தான். அந்த பேஜ் செய்கிறவங்க, அந்த பேப்பர் செய்கிறவங்க எல்லாருமே லேடிஸ் தான் அந்த இதில் இருக்காங்க. இவங்க அதை போய் தொண்டா தான் சாப்பிடுவாங்க, தொண்டா தான் போவாங்க. இத்தனைக்கும் ஒரே கம்பெனி தான், ஒரு கம்பெனிக்கு கீழே தான் அந்த பேப்பரும் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் இவங்க சொன்ன மாதிரி தான் ஊடகத்துக்குள்ளே இருக்கோம். ஊடகத்துக்குள்ள நமக்கு நடக்கிற சுரண்டல்கள் வந்து நாங்கள் தாங்க பழகிறோம். ஈவன் நாங்கள் தான் ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேசணும். ஏன்னா நாங்கள் ஊடகவியலாளர்கள், நாங்கள் சுதந்திரமாக செயல் பண்ணணும். நம்ம சுதந்திரம் வந்து இப்படி முடக்கப்படுது. நீங்கள் பெண்கள், ஆண்கள் சுதந்திரமாக பேசலாம், ஆனால் பெண்கள் நீங்கள் சுதந்திரம் பேசக்கூடாது. பெண் ஊடகவியலாளர் இருந்தாலும் அந்த பெண் அப்படிங்கிறதுனால நமக்கான முடங்கல்கள் நம்ம நிறைய இருக்கு. நன்றி. நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஊடகத்துறையில் வந்து எப்படி பெண்களுக்கு வன்முறை வந்து மறைமுகமாக தாக்கத்தை விளைவிக்கிறத பற்றி அனுதர்ஷினி கதைச்சா. அதில் முக்கியமாக 2 விஷயங்கள் பற்றி அவர் தொட்டிருந்தா. ஒன்று வந்து ஊடகத்துறையில் பெண்களுடைய பங்களிப்பு குறைவுன்றது புள்ளிவர ரீதியாக சொல்லியிருந்தா. அது உண்மை. அதுக்கான காரணங்களை நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் ஆராய்ச்சிருக்கிறோம், நிறைய ரிசர்ச் வந்திருக்குது. அது மிக முக்கியமானதாக கருதுனா, ஊடகத்துறைன்னு சொல்லிச்சுன்னா வெளியில் போய் வேலை செய்யணும், முழு நேரமும் வேலை செய்யணும் என்ற அடிப்படையில் பெண்கள் இன்று வரைக்கும் அவ்வளவுதான் நாங்கள் பண்டிகை நோக்கில் இருந்து கலாச்சாரம் பெண்ணியம் பேசினாலும் இன்று வரைக்கும் எங்களோட சமூகத்தால் பெண்களிடம் கோரப்படுறது, பெண்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுவது குடும்பம், பிள்ளை வளர்ப்பு, வீடு சார்ந்த வேலைகள் தான். அப்போ குடும்பம் என்ற ஒன்றை உருவாகிவிட்டால் அது வந்து பெண்களுக்கு தான் அதனுடைய சுமையும், பெண்களுக்கு தான் அதனுடைய பொறுப்பும் என்பது இன்று வரையும் சமூகத்தில் வந்து பேசப்படுகின்ற அல்லது எதிர்பார்க்கப்படுகிற உண்மையான உண்மை. அது இல்லை என்று யாருமே சொல்லலாம். அந்த வளர்ந்து வர நாடுகளில் வந்து இதனுடைய தாக்கம் மிக அதிகம். ஏனென்றால் இதுக்கான மாற்று வழிகள் இங்கே இல்லை. ஒரு பிள்ளை பராமரிப்பு நிலையமோ அல்லது உதவியை பெறத்துக்குரிய வாய்ப்புகளோ அல்லது சம்பளம் கொடுத்து ஒரு வேலைக்கு வச்சுக்கிறதோ அப்படின்லாம் இல்லை. வெஸ்டர்ன் மேற்குலக நாடுகளில் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளை கொண்டு விடுறது, சைல்டு கேரில் விடுறது, விட்டுட்டு ஆண்கள் போல வேலை செய்யக்கூடிய சுமை இரட்டை சுமை இருந்தாலும் கூட தங்களுக்காக தங்களுடைய வேலையில் அக்கறையுள்ள அல்லது விருப்பமுள்ள பெண்களுக்கு வந்து வெளி உலகத்தில் சென்று வேலைக்கு போயிட்டு வந்து குடும்பத்தையும் கவனிக்கக்கூடிய
வாய்ப்புகள் அங்கே இருக்கு. முற்றுமுழுதா இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இல்லைன்னு தான் சொல்றோம். ஒரு சில பிள்ளை பராமரிப்பு நிலையங்கள் இருந்தாலும் கூட சமூகத்திலே அந்த உணர்வு தூண்டற வரையில்லைன்னு நான் சொல்லுவேன். நாங்கள் எங்களை இன்றைக்கு வேலைக்கு போறதுக்கு எங்களோட சொசைட்டி அனுமதிச்சிருக்கிறதா ஒரே ஒரு காரணம் தான், பொருளாதாரம் தனி ஒரு ஆள் உழைச்சு பத்தாது, அப்படியா நீ வேலைக்கு போனது மட்டும்தான் காரணம். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் நான் என்னுடைய அவதானங்களும் இந்த உலக கால அனுபவம் அது உண்மையாக அர்த்தம். நீங்கள் சமனானாக்கள், ஆணுக்கு படிச்சாமல் உங்களுடைய பேஷனுக்கும் உங்களுடைய விருப்பத்துக்கும் ஆர்வத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்களும் வேலையை செய்யும்போது குடும்பம்ன்றது ஒரு பொது அமைப்புன்றது இங்கே இல்லவே இல்லை. உங்களை வேலைக்கு போக விடுறது வீட்டுக்கு வருமானம் பத்தாது, அதனுடைய உழைக்கணும், அதனுடைய உழைக்கணும். இப்போ கல்யாணம் அண்மை காலங்களில் ப்ரொபோசல் செய்கிற கல்யாணங்களில் இப்போ ஆம்பளை பிள்ளைகள் சேர்க்கிறாங்க, வேலைக்கு போகாத பொம்பளையில பேச வேண்டாம். ஆனால் அம்மா செய்கிறது மாதிரி எனக்கு சாப்பாடு செய்கிறவனும் உடுப்பு துவச்சி தரவனும் இப்படி தாங்க சும்மா வேலை சிம்பிளாக எல்லாரும் தான் கிடைக்கிறாங்க. இந்த அசிங்கம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுதான் உண்மை தான். அம்மா நீங்கள் செய்கிற மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பொம்பளை, ஆனால் வேலைக்கு போகணும். ஆனால் அம்மா வேலைக்கு போகாத அம்மா, ஆனால் வயது வந்து வேலையை போகணும், ஆனால் அம்மா வேலையை போகணும். மற்ற எல்லா விஷயத்துலையும் அப்போ திருப்பியும் வந்து இதுதான் உண்மையான நிலைமை. ஏன்னா உங்களுடைய சமூக அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் நாங்கள் கதைச்சாலும் ஆணாதிக்க சிந்தனையோடவர் இருக்குது. ஆணாதிக்க சிந்தனைன்றது ஆண்கள்கிட்ட மட்டும் இல்லை, அது எங்கள் எல்லாத்தையும் கூட ஏதோ ஒரு அளவில் அது வேலை செய்வது தான் இருக்குது. அதனுடைய தான் நாங்களும் நினைக்கிறோம் டீச்சராக இருந்தால் நல்லம். ஏன்னா இலங்கையில் 1:30 மணிக்கு டீச்சிங் வேலை முடிஞ்சிடும், பள்ளிக்கூடம் முடிஞ்சிடும். அப்போ அட்லீஸ்ட் 1:30 மணிக்கு வந்து பள்ளிக்கூடம் பிள்ளைகளை பார்க்கலாம், பிள்ளைகளுக்கு டியூஷன் பிள்ளைகளை போகலாம், சமைக்கலாம், பிராவ் சாப்பிட்டு அது இப்போ இன்றைக்கு கூட இந்த கலந்துரையாடல் நேரம் கூட வெளியிலேருந்து கிடைக்கணும்னா பொம்பளை யாரும் என்னோட வந்து கிடைக்கணும். பொம்பளைகளுக்கு டீச்சிங் நல்லதுன்னு உண்மைதான். ஏனென்றால் எங்களை சமூக அமைப்பு மாறிலைன்னா நாங்கள் இன்னும் தூக்கி பொறுப்பில் எங்கள் தலையில் சுமந்து கொண்டு 6 மணி வரைக்கும் வேலை செய்து அதுக்கு பிறகு வந்து திருப்பியும் வீட்டு வேலை செய்து எல்லாம் செய்திருக்கல. கடைசியாக நாங்கள் கதைச்ச பண்ணியம் அல்லது எங்களுடைய பெண்ணிலை நோக்கு எல்லாம் ஒன்றும் செய்யலாம். அப்போ இதுதான் எங்களுடைய நிலைமை. இது உண்மையாக ஒரு வன்முறை, இது ஒரு சமூக வன்முறை. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்காத அல்லது பெண்களை சமதியாக இந்த உலகத்தில் வாழ விட முடியாத இந்த ஆணாதிக்கத்தினுடைய ஒரு வன்முறை தான். அந்த வன்முறையினுடைய ஒவ்வொரு பரிமாணங்களை ஸ்னேகா, அனுதர்ஷினி, கோகிலா உங்களோட பயன்படுத்தணும். நாங்கள் இந்த நாங்கள் தொடர்ந்து செய்வோம். முதலாவது கரைக்க விரும்புகிறார்கள் நீங்கள் கைவர்த்தினீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு ஆளாக கரைக்க